ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒன் டே ரொட்டீன் vlog வீடியோ தாங்க வந்துட்டு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வெனஸ்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேங்க. அந்த அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரே மாதிரி மெனு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாகவே குக்கிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி நாளே ப்ரிப்பரேஷன் மாதிரி பண்ணி வச்சுக்கிறதுனால நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து குக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு உரிச்சு வச்ச வெங்காயம் பூண்டு எல்லாமே ஒரு கப்பில் வச்சுருந்தேங்க. அதேமாதிரி 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த அன்றைக்கி என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் காரக்குழம்பு, ரசம், பீட்ரூட் பொரியல், ஒயிட் ரைஸ் தாங்க. ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயே ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி தேங்காய், 4-5 கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்து அந்த கடாயோட சூட்லேயே பார்த்தீங்கன்னா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. அது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடும். இப்போ இதை எடுத்து நல்லா ஃபேன் கடையை வச்சு ஆற வச்சுக்கோங்க. அடுத்து காரக்குழம்புக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்டைக்காயுமே வந்து ஆயிலில் போட்டு வதக்கி எடுக்க போகிறாங்க. அது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரக்குழம்புக்கு இந்த மாதிரி சைஸில் வந்து பீசஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுமாரி ரோஸ்ட் ஆகிற கேப்பில் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு குழம்புக்கு பொரியலுக்கு தேவையான சின்ன வெங்காயம் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்மளோட வெண்டைக்காயுமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதுவுமே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு இப்போ அதே கடையில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வெந்தயம், கடுகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோல்டில் விட்டு எடுத்துருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு இது கூடவே நம்ம தேவையான மசாலாஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், வரமிளகாய் தூள் இதெல்லாம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மசாலா வதக்கிறப்பவே வந்து வரமிளகா வந்து சேர்த்துருக்கோம். அதுக்காக தான். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் வந்து அந்த தேங்காயெலாம் வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவுமே மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்திருக்கேன். அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா எண்ணெய் தெரிஞ்ச வர அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே மிக்ஸி ஜார் அளவே 1 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம காய் வேகிற அளவுக்கு மட்டும்தான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா காய் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம புளி தண்ணி வந்து சேர்க்க போகிறோம். இப்போது ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா காய் நல்லாவே வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன். அந்த தண்ணி இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து ரெடிங்க. இது வந்துட்டு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா வேறு ஒரு பாட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பை சைட் பொரியலுமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ துருவி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நல்லாவே சுருண்ட ஓரளவுக்கு வதங்கி வரும். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் வந்துட்டு ஒரு 1/4 கப் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மூடி மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட பீட்ரூட் பொரியல் வந்து தயாருங்க. அப்பப்போ அந்த மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பூ போட்டு சர்வ் பண்ணுறாலும் பண்ணலாம். எனக்கு வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் அப்படியே தான் வந்து சர்வ் பண்ணியிருந்தேன். குழம்பு பொரியல் இது ரெண்டுமே ரெடி ஆகிறப்போ சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா தக்காளி ரசமே வச்சுட்டேன். ரசத்துக்குமே ஃபைனலாக மல்லியில் தூவி சர்வ் பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் மட்டும் வைக்காமல் இருந்ததுங்க. அதையுமே வச்சு விட்டுட்டு சைட் பை சைடு இருந்த வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஒரு சிஸ்டர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க, உங்கள் எல்லா ரூமோட ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாங்க சிஸ்டர், அதுக்கான டீட்டெயில் வீடியோ வந்துட்டு வரக்கூடிய விலாக்ஸில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்பவும் போல் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் வெளியவே வந்தாங்க. இப்போல்லாம் மார்னிங் டைம் வந்து மேக்ஸிமம் வெளியே வரதே வந்து கிடையாது. ஏன்னா பனி வேறு ரொம்ப அதிகமாக பெய்யுதுங்களா, அதனால் மார்னிங் டைம்லாம் பார்த்திங்கன்னா வாசல் கூட்டுறது வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா வெயில் வந்ததுக்கப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 8 மணிக்கு மேலே வெளியில் வந்து வாசல்லாம் கூட்டி விட்டதுக்கப்புறமா தான் கோலமே போட ஸ்டார்ட் பண்ணேன். ஒயிட் கலர் கோலமாவுமே பார்த்திங்கன்னா தீந்துருச்சுங்க. அதுவுமே அரைச்சி வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதனால் இந்த கலர் பொடி தான் இருந்தது. இதை வச்சு அப்படியே கோலம் போடலான்னு தான் போட்டுட்டு இருந்தேன். இதுவுமே ஃபஸ்ட்டு கையில் வந்து அப்படியே டிசைன் பண்ணி பார்த்தேங்க. எனக்கு ஒழுங்காக வரவே இல்லை. அதனால் இந்த ட்ரேஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு அப்படியே வந்து போட்டு விட்டாச்சு. இப்போ மார்கழி மாதங்கிறதுனால பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெய்லி விதவிதமாக கோலம்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. நமக்கு அந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய கோலமாக போட தெரியலனா கூட முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக ஏதாவது கோலம் போடலான்னு சொல்லி இப்போ கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா டெய்லியுமே கோலம்லாம் போட்டுட்ருக்கேன்.
அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுமே குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பண்ணி வச்சுருந்த ஃபுட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரே மாதிரி மெனு தான். வெண்டைக்காய் காரக்குழம்பு, பீட்ரூட் பொரியல், ரசம், ஒயிட் ரைஸ் தாங்க. நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஹஸ்பண்டுமே ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்குமே பார்த்தீங்கன்னா கிச்சனில் கொஞ்சம் வேலை இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு பெட்ரூம் மட்டும் க்ளீன் பண்ணாமல் இருந்தது. அதை பண்ணி விட்டுலான்னு சொல்லி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பெட்ரூமில் க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து கூட்டி விட்டாச்சுங்க. அந்த அன்றைக்கி எனக்கு பெரிய வேலை ஒன்று வந்து இல்லாமல் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற வேலை மட்டும்தான். முன்னாடி நாளே வாஷ் பண்ணி வச்சுட்டதுனால அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீ டைம் இருக்க மாதிரி இருந்தது. ஹஸ்பண்டுமே காலையில் ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி கடையில் போயிட்டு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதை வச்சு அப்படி உருளி டெக்கரேஷன் பண்ணலாம் தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். உருளி டெக்கரேஷனில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நிலைவாசல் படி கோலம் எல்லாமே பூவில் வச்சு டெக்கரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. டைம் பார்த்தா 9:45 போல தான் இருந்தது. அதுக்குள்ளே எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டுமாங்கிற மாதிரி இருந்தது. சரி ஃப்ரீயாக தானே இருக்கும், புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லி தோணுச்சுங்க. அதனால் பேக்கிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சர் வரதுக்காக கொஞ்சம் ஒரு 1/2 hour முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பன் தாங்க ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக வந்து இது செஞ்சு பார்க்கணுன்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்ததுங்க. அதுக்கு தேவையான திங்ஸ் கூட பார்த்திங்கன்னா வாங்கி வச்சு ஒரு 1 monthக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ செய்யலாம் அப்போ செய்யலான்னு சொல்லி அப்படி டிலே ஆகிட்டே போயிட்டு இருந்தது. சரி இன்றைக்கி ஃப்ரீ டைம் இருக்குல்ல செஞ்சு பார்த்துருவோன்னு சொல்லி தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பண்ணுக்கான டோ ரெடி பண்ணுறதுக்கு வந்து வார்ம் வாட்டர் தேவைப்படுங்க. அதை ரெடியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா தான் பண்ணுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் 1 by 1 எடுத்து வைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 டம்ளர் மைதா, 2 ஸ்பூன் ஈஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, 5 ஸ்பூன் சர்க்கரை, 1 முட்டை, 2 ஸ்பூன் பட்டர், இதுதான் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே. நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா எக், பட்டர், கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்துருக்கணும். நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால் வந்து எல்லாம் ஒட்டுக்காக வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த டோக்கான அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக தான் இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தால் தான் பன் நல்லா வரும். அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேறு ஒரு பாட்டுக்கு மாற்றி ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hourக்கு மேலே வந்து அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது 1/2 hourக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நான் ஒரு 45 minutesக்கு பக்கமாக வச்சுருந்தேன். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வச்சிருக்க மாவோட இன்னொரு சைஸ் வந்து டபுள் சைஸாக ஆகி வரும். ஸோ அப்படி வந்திருந்தால் தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குனே வந்து அர்த்தம். கூட பயந்துட்டு அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுதா ஆகலையா அப்படின்ட்டு. ஒரு 1/2 hourக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைதா மாவு வந்து டஸ்டிங் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். பிளேட்டில் ப்ரூஃபிங் ஆகிருக்க அந்த டோ போட்டு 2-3 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணது அதுக்கப்புறமா இதை வந்து ஈக்குவல் போர்ஷனாக வந்து செப்பரேட் பண்ணுங்க. செப்பரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நைஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது அவங்கவுங்க ஆப்ஷனல் தான். நான் வந்துட்டு நார்மலாக சப்பாத்தி மாவு வந்து செப்பரேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன். இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி உள் சைடு வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டெப் வந்து பண்ணுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. இதுமாதிரி ஸ்டார்டிங்கில் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. அப்படியே போக போக பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகிருச்சு. அந்த மாதிரி மேலே எதுவுமே கிராக் இல்லாமல் ஃபோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆல்ரெடி டஸ்டிங்காக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா மைதா மாவு, அதில் வச்சு நல்லா கோட் பண்ணிவிட்டு இந்த ட்ரேயில் வந்து அடி பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தனித்தனியாக பிரித்து அந்த டோ வந்து அதில் வச்சு ஒரு 1/2 hour வந்து ரூஃபிங்காக வந்துட்டு வைக்க போகிறோம். ரூஃபிங் ஆகக்கூடிய கேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கிங்காக எடுத்த திங்ஸ் எல்லாமே வந்து வெளியில் அப்படியே இருந்ததுங்க. அதெல்லாம் எடுத்து அதாவது பிளேஸில் வச்சிடலான்னு சொல்லி எல்லாம் ஃப்ரிட்ஜ்லேயே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஓடிஜி எடுத்து ரெடியாக வச்சுக்கலான்னு சொல்லி எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி டூல்ஸ்லாம் வந்து எதுவுமே தேவைப்படாதுங்க. நார்மலாக அந்த ஒரே ஒரு ட்ரே மட்டும் இருந்தால் போதும். அதுலேயுமே நம்ம டேரெக்டாக அந்த டோ மட்டும் வச்சிட்டோம் இல்லைங்களா, அது மட்டும் தான் அதுக்கு தேவைப்படும். மீதி அந்த எக்ஸ்ட்ரா டூல்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே தேவைப்படாது. அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து கவரில் போட்டு சேஃப்டியாக வந்து எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா 170 degree Celsiusல பேக்கிங் மோடில் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் பண்ண வச்சாச்சு. அது ப்ரீ ஹீட் ஆகக்கூடிய கேப்பில் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தது ஃபுல்லாகவே வந்து டைனிங் ஹாலில் தாங்க இருந்தது. அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இதுக்குமே ஒரு குட்டி உங்களுக்கு ஒரு டிப் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி கடாயெல்லாம் வந்து 2-3 வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுவுமே வந்து தனித்தனியாக வைக்காமல் இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த பண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் கோட்டிங்காக எக் வாஷ் மாதிரி பண்ணணுங்க. அதுக்காக தான் வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ஒரு எக் வந்து உடச்சி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க எக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மேலே நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட அந்த ப்ரஷ் வந்து இல்லைங்க, ப்ரஷ்ஷில் பண்ணியிருந்தேன் இன்னுமே நல்லா வந்து கோட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா நான் ஆயிலுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டதுனால இந்த டைம் நான் வந்து ஸ்பூன் வச்சு தான் வந்து பண்ணியிருந்தேன். இப்போ ஓடிஜியுமே வந்து ப்ரீ ஹீட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ சேம் அதே மோட் அதே டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes வந்து பேக் பண்ணுறதுக்காக வந்து வச்சுட்டேன். இதுவே பேக் ஆகி
ஆகி முடிக்கிறதுக்குள்ளே கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலான்னு சொல்லி வந்தாச்சுங்க. இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி வந்துட்டு கிறிஸ்மஸ்ங்க. அந்த அன்றைக்கி மேக்ஸிமம் எல்லா சேனல்லையுமே பார்த்திங்கன்னா மூவி தான் போட்டிருந்தாங்க. அதனால் அப்படியே சேனல்ஸ் எல்லாமே மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தேன். டிவி பார்த்துக்கிட்டே வந்து அப்பப்போ உள்ளே போயிட்டு பேக் ஆயிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணி போய் பார்த்துட்டு இருந்தேன். சரி டைமிங்க்கு கொஞ்சம் முன்னாடியே பார்த்திங்கன்னா நல்லாவே பேக் ஆயிடுச்சு. அதனால் நான் கொஞ்சம் முன்னாடியே இந்த ட்ரே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ட்ரேயுமே வந்துட்டு நல்லாவே ஹீட்டாக இருந்ததுங்க. அதனால் இது நல்லா ஹீட்டெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பன் வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படி ரெஸ்ட்டில் வந்து விட்டுட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா டீமோல்ட் பண்ணி பார்த்துங்க. 2 பீஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ராப்பராக ரிமூவ் ஆகி வந்துருச்சு. மீதி 4 பீஸ் வந்து அடி கொஞ்சம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து என்னோட மிஸ்டேக் தாங்க. அடி வந்து ப்ராப்பராக பட்டர் வந்து அப்ளை பண்ணாதனால அந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. மேலே வந்து எக் வாஷ்மே கொஞ்சம் ப்ராப்பராக இல்லாதனால அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வரல. இந்த 2 மிஸ்டேக் தான். பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. சாஃப்ட்னஸ்மே இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் கடைகளில் சாப்பிட்ற மாதிரியே வந்து இருந்திருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி இந்த அளவுக்கு வந்ததே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்ததாங்க. ப்ராக்டிஸ் பண்ண அப்படி கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் ஓடிஜியுமே பார்த்திங்கன்னா நல்லாவே ஹீட்டாக இருந்தது. அதில் எடுத்துகிட்டு போய் டைனிங் ஹாலில் வச்சுட்டேன். நல்லா ஹீட்டெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே எடுத்து பாக்ஸில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆசை வந்து நிறைவேறின மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதிய சாப்பாடுமே வந்துட்டு சாப்பிட்டாச்சுங்க. எனக்கு மார்னிங் வச்ச ரைஸே கொஞ்சம் மீதி இருந்தது. அது வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டேன். ஹஸ்பண்டுக்கு மட்டும் நல்லா சூடாக சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்தது இருந்ததுங்க. இது ஸ்டீம் பண்ணலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுவுமே அந்த ஸ்கின் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இட்லி பாட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட ஸ்வீட் கார்ன் வந்து ரெடி ஆயிருங்க. இதுவுமே அப்படியே டேரெக்டாக சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் 2 பேர்த்துக்கு ப்ளைனாக சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால் ப்ளைனாக தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே அவங்களுக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லி கிளம்புறதா சொல்லிட்டு இருந்தாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி டீ கேட்டாங்கன்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. டீக்கு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா மார்னிங் ரெடி பண்ணி வச்சுருந்த பன் தான். டேஸ்ட் சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நைட் டின்னருக்கான கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். 1 pot ரைஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு சைடிஸ்க்கு காலிஃப்ளவர் சில்லி தாங்க பண்ணியிருந்தேன். இதுக்கு ஒரு கடாயில் சுடுதண்ணி வச்சுட்டு அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்து அது ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு வரமிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து அதில் இருக்க ஈரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அது ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சைட் பை சைட் 1 pot ரைஸ்க்கான தேவையான திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நானும் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நைட் சமையல் பண்ண வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி போல் இருக்குங்க. 1 pot ரைஸ் தக்காளி பிரியாணி தாங்க பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருந்தது. இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 5 மீடியம் சைஸ் தக்காளி பார்த்தீங்கன்னா ரஃபாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வேணுங்கிற மசாலாஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு வரமிளகாய் தூள் கொஞ்சமாக பிரியாணி மசாலா மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி பிரியாணிக்கு வந்து தக்காளி ரொம்ப குலைவாக வந்து வதக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக மல்லி புதினா கொஞ்சமாக தயிர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ மசாலாலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரிசியுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போடுறதுக்கு முன்னாடி மேலே ஒரு ஸ்பூன் நெய் லைட்டாக லெமன் ஜூஸ் மல்லி புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மூடி மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு 5 விசிலுக்கு வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட தக்காளி பிரியாணி வந்து ரெடிங்க. அது ரெடி ஆகிறதுக்குள்ளே சைட் பை சைடு ஆனியன் பச்சடியுமே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சில்லியுமே பொரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சில்லிக்கான மேரினேஷனுமே கொஞ்சம் சீக்கிரமாகவும் பண்ணி வச்சுருந்ததுனால மசாலாவில் எதுவுமே பிரிஞ்சு போகாமல் ப்ராப்பராக வந்துருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சில்லி ரெடி ஆகிட்டு இருக்கிறப்பவே சரியாக ஹஸ்பண்டுமே ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டாங்கங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா நைட் டின்னர் வாசல் உட்காந்து சாப்பிட்லாம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அன்றைக்கு டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.